ஹாய், குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எம்எஸ் வேர்டில் ஒரு சின்ன டிப்ஸ், அதாவது எதுக்கான டிப்ஸ் அப்படின்னா டேப்லர் காலம் கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன டிப்ஸு. நார்மலாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு டேப்லர் காலம் கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னா இன்செர்ட்டில் போவோம், டேபிளில் போவோம், அதில் நம்பர் ஆஃப் காலம்ஸ் எத்தனை வேணும், ரோஸ் எத்தனை வேணும், இப்படி இந்த மெத்தடில் செலக்ட் பண்ணுவோம். அப்படி இல்லை அப்படின்னா இன்செர்ட்டில் போய் இதில் நம்பர் ஆஃப் காலம்ஸ் நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணிப்போம். ஆனால் இப்போ வந்து ஒரு கிரியேட் பண்ண டெக்ஸ்ட்டை நம்ம எப்படி டேப்லர் காலமாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் ஒரு டெக்ஸ்ட் ஏரியாவில் டெக்ஸ்ட்டை டைப் பண்ணி ஆல்ரெடி இருக்குன்னே வச்சுக்கோங்க. இருக்கு. இப்போ இதுதான் வந்து நான் என்னவா கன்வெர்ட் பண்ண போறேன் அப்படின்னா டேப்லர் காலமா கன்வெர்ட் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் அதை என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்றேன் அப்படின்னா கீபோர்ட்ல Alt N T I பாருங்க, Alt N T I. அதாவது இதுதான் என்ன அப்படின்னா அதுக்கான ஷார்ட்கட் கீஸ். இந்த ஷார்ட்கட் கீஸை நம்ம யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு டேபிளை வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நீங்கள் டேபிளோட மாடலை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இந்த காலம் இருக்கு இல்லையா, இந்த ப்ளஸ் சிம்பிள் மாதிரி இதில் போய் டபுள் கிளிக் பண்ணி டேப்லருடைய டிசைன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். என்ன மாடல் உங்களுக்கு வேணுமோ அந்த டிசைன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். காலத்தை வேணால் நீங்கள் இப்படி கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த இடத்துல வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த இடத்துட்டு ஒரு ப்ளஸ் கரெக்டாக கர்சரை கொண்டு வரும்போது இந்த ப்ளஸ் சிம்பிள் மாதிரி வரும். பர்டிகுலராக எந்த காலம் எந்த ரோ அதுக்கு மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணா கூட நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி மாற்றிக்கலாம். ஓகேவா, டபுள் கிளிக் பண்ணிட்டு போகலாம். இந்த டேபிளை கிளிக் பண்ணும்போதே நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக டேபிள் டிசைன் அப்படிங்கிறது வந்துடும். இதில் கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த டேபிள்லையே இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இன்னொரு ரோ வந்து நான் எனக்கு ஒரு ரோ வந்து நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு ரெண்டு ஆப்ஷனில் பண்ணலாம். இந்த லாஸ்ட் ரோவில் வச்சு செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி இன்சர்ட்டில் ரோ பிலோ அப்படின்னா கீழே வரும். நம்ம செலக்ட் பண்ணியிருக்க காலத்துக்கு கீழே வரும். இதுதான் ரோ பிலோ. எனக்கு ரோ வந்து எனக்கு மேலே வேணும் அப்படிங்கிறப்ப இந்த காலத்துக்கு இந்த நேமுக்கு முன்னாடி எனக்கு வேணும் அப்படிங்கிறப்ப ஃப்ரண்ட்ல வேணுங்கிறப்ப இதை செலக்ட் பண்ணிக்கிட்டு ரைட் கிளிக் பண்ணுறோம். இன்சர்ட்டில் ரோ எபோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதுக்கு மேலே வரும். வேண்டானா இந்த ரோ நமக்கு வேண்டானா இதை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி டெலீட் ரோஸுங்கிறத கொடுத்தீங்கன்னா போயிடும். இதுவும் வேண்டானா செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி டெலீட் ரோஸ் அப்படிங்கிறத வேணாம் அப்படின்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். நீங்கள் இதே நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு காலம் ஒன்று வேணும் அப்படிங்கிறப்ப லாஸ்ட் காலத்தை செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி இன்சர்ட்ல காலம் டு த ரைட் அப்படின்னா ரைட் சைடு வரும் உங்களுக்கு காலம். ரைட் சைடு காலம் வந்துருச்சா உங்களுக்கு? இங்க உங்களுக்கு வேணும் இந்த காலத்துக்கு முன்னாடி வேணும் அப்படிங்கிறப்ப ரைட் கிளிக் பண்ணிக்கிறீங்க. செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் இன்சர்ட் காலம் டு த லெஃப்ட்னா நமக்கு வந்து லெஃப்ட் சைடு நமக்கு வந்து காலம் ஒன்று வந்து கிரியேட் ஆகிடும். வேணாம் அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டெலீட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிக்கிறோம், ரைட் கிளிக் பண்ணி டெலீட் காலம். ஓகே, இப்போ எனக்கு இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து டேட்டு, கரண்ட் டேட்டு. அதுக்கு என்ன ஷார்ட்கட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா Alt Shift D கொடுத்தீங்கன்னா கரண்ட் டேட் வந்துடும். அதே டைம் வேணும் அப்படிங்கிறப்ப Alt Shift T கொடுத்தீங்கன்னா டைம் வந்துடும். Alt plus Shift plus T கொடுத்தீங்கன்னா டைம் வந்துடும். ஓகேவா, இந்த டேபிள் நமக்கு சொன்ன மாதிரி நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து கிரியேட் பண்றதுக்கு நமக்கு என்ன சொன்னோம், நம்ம
டேபிளுக்கு alt plus n plus t plus I. இது வந்து டேபுலர் காலம் ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு டெக்ஸ்ட் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு டேபுலர் காலம் இந்த மாதிரி நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் பண்ணால் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இது ஒரு சிம்பிளாக எம்எஸ் வேர்டில் உள்ள டிப்ஸ் தான். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஈஸியாக நம்ம வந்து எம்எஸ் வேர்ட்லேயே நம்ம சில ஷார்ட்கட்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் பின்னாடி நம்ம ஃபர்தராக பார்ப்போம். ஜஸ்ட் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியானது தான். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.